அட என்னப்பா இது? இங்க பாருங்க, விளையாடாதீங்க. நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நீ எங்க தான் போறேன்னு பார்க்கலாம். என் கையில இந்த பேக் எங்க போச்சு? ஐயோ, என் மோதிரத்தை காணுமே. ஐயோ, என் செயினிய காணுமே. இதெல்லாம் எப்படி? அந்த திருட்டு பசங்க எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்களே. எனக்கு உதவி பண்ணுங்க. அட எரும மாட்டு வாலு, இந்த சாச்சா பதிஜா இவங்க எங்க போனாங்க? நீங்க எப்படி இருக்கீங்க பத்துங்குடி மேடம்? அடிச்சா பாரு பாலு. அந்த பிளாக் ஷேடோ வால சிட்டி முழுக்க ஒரே பிரச்சனையா இருக்கு. திருட்டு மேல திருட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க என்னடானா இங்க பிரமிட் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க பந்துகுடி மேடம், உடனே நம்ம கிளம்பலாம். இங்க யாரும் இல்ல, நம்ம போயிடலாம். வா வா, சீக்கிரம் வா. வாங்க, நல்லா வாங்க. ஒரு நிமிஷம் பந்துகுடி மேடம், முதல்ல லைட் அடிச்சு திருடன ஒரு தடவை பாத்துடுங்க. ஏ பகதூர், டார்ச்ச கொண்டா. அடங்கொய்யால, யோ நீங்க என்னையா பண்ற? அவன் என்னை இழுத்து விட்டுட்டு ஓடிட்டான் பந்துகுடி மேடம். அந்த திருடன் எப்பவோ என்னை இழுத்து விட்டுட்டு ஓடிட்டான். ஆனா நீங்க எல்லாரும் என்ன திருடன் நினைச்சு அடி பின்னி எடுத்துட்டீங்க. பந்துகுடி மேடம், இப்ப அந்த திருடனை கண்டுபிடிக்க வேற ஏதாவது பிளான் பண்ணாதான் முடியும் போல இருக்கு. பதிஜே, புதுசா நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். நான் ரொம்ப வருஷமே மேக்ஸ பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தெரியும்ல? வச்சிருங்க சார், நீங்க பிளாக் ஹோலை பத்தி என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க? அது இவ்வளவு நாளா? இப்ப அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அட சாச்சா, டாக்டரோட சேலஞ்ச் மட்டும் இல்ல, பேட் அதாவது வவ்வால பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. நான் வவ்வால பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு மருந்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீங்க குடிச்சீங்கன்னா பேட்ஸோட எல்லா பவரும் உங்களுக்கு வந்துடும். அப்படின்னா ராத்திரியில கூட கண்ணு நல்லா தெளிவா தெரியும். அட இது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. அப்ப திருட்டு பசங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுங்க. அட இது நிஜமாலே ரொம்ப நல்ல விஷயம்தான். அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்காக நானும் மருமகனும் எப்பவும் ரெடியா இருப்போம். அத கொடுங்க. இரு இரு இரு. அட சாச்சே, எதுக்கே இவ்வளவு அவசர குடுக்கையாவே இருக்க நீ? அந்த மருந்தை வச்சு இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ உனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. கோச்சசிங்க சார், நிஜமாவே எனக்கு இப்போ இருட்டுல கூட எல்லாமே தெள்ள தெளிவா தெரியுது. இங்க இப்ப என்னதான் நடக்குது? என் நிலைமைய பாத்தீங்களா? வவ்வால் மாதிரி தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்கேன். பிளாக் ஷேடோவா? டேய் டங்கா டோல்கி, நீங்க தப்பிக்க முடியாதுடா. உங்களை நான் பார்த்துட்டேன்டா. நான் பூதம் இல்லடா, சாச்சா சாச்சா. பாஸ், நம்ம தான் சாச்சாவை பார்த்து பூதம் நினைச்சு பயந்துட்ட போல இருக்கு. ஒருவேளை அதுவும் நல்லதுதான்.
ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அந்த ஆளை உண்டலன்னு ஆக்கிடுவோம். அட அவனை விட்டு தள்ளு. இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை வந்து சேரும். ஒருத்தன் இங்க இருக்கான், இன்னொருத்தன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அட லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அட பதிஜா, நம்ம சாச்சாக்கு திடீர்னு என்னாச்சு? வவ்வால மாறினதுனால வெளிச்சத்துல அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல போல இருக்கு. பாஸ், இவனுங்க 2 பேர்த்தனால நம்ம நிம்மதியாவே இருக்க முடியல பாஸ். இவனுங்க எந்த நேரத்துல எங்க வருவானுங்களே தெரிய மாட்டேங்குது. இவனுங்களை மாட்டி விடுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். இப்ப நம்ம என்ன பண்றது? அவனை விட்டு பிடிக்கலாம். நமக்கு காரியம் தான் முக்கியம், வீரம் முக்கியம் இல்ல. நான் யாருன்னு தெரியல, மோசமானவன். அவனுங்க கிட்ட மட்டும் நான் சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்கல, வாழ்நாள் முழுக்க ஒரு சாதாரண திருடனாவே வாழ்ந்துருவேன் போல இருக்க. அவங்கள ஜெயிச்சிட்டா நான் திருட வேலையை விட்டுருவேன். ஏய், ஏய், சாச்சா பதிச்சா, இன்னைக்கு அந்த பழைய யார்ட்ல ஒரு பெரிய அசைன்மெண்ட் நடக்க போகுது, சரியா? உங்களுக்கு தில்லு இருந்தா அதை தடுத்து நிறுத்துங்கடா, பார்க்கலாம். டீல் வைக்க போறியா? இந்த டங்கா டோல்கிக்கு அவ்வளவு திமிர் ஆயிப்போச்சா? அடிச்சா பாரு பாலு, எரும மட்டு பாலு. பதிஜா கண்ணு, ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கிறியா? ஐடியா இருக்கு பந்துகுனி மேடம். நாம இதை வேற மாதிரி டீல் பண்ணலாம். இந்த ஐயோ, என்னோட ஹேட். அட மருமகனே, நான் எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த தொப்பியை பிடிச்சிடறேன்னு வச்சுக்க. ஆனா இப்ப நம்ம தண்ணியில விழப்போற விஷயத்தை யாரால தடுக்க முடியும்? மாமா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் வவ்வாலாச்சே. கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் அடிங்க. முயற்சி பண்ணுங்க மாமா, தாவி குதிங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா முயற்சி பண்ணுங்க. அட ஆமா மருமகனே, எனக்கு இப்ப எல்லாமே தெள்ள தெளிவா தெரியுது. வாங்க போயிடலாம். அடே டங்கா டோல்கி, இப்ப என்னாச்சு? பெரிய இவன் மாதிரி என்ன பிடிக்க வந்தீங்கல்ல? டங்கா டோல்கி பழக்க தோஷத்துல மேல இருக்கிற ஸ்டார்ஸ் திருடாதீங்க. அட மருமகனே, திடீர்னு எனக்கு என்னதான் ஆச்சு? என்னோட சருகளை காணாம போயிடுச்சு. இப்ப இந்த இருட்டுல எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த மருந்தோட எஃபெக்ட் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க நார்மலா மாறிட்டீங்க. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க? உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கல? விதியில என்ன எழுதிருக்கோ அது மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். கைய மேல தூக்கி நில்லுங்க நண்பர்களே. எவனும் இருக்கிற இடத்த விட்டு அசையக்கூடாது சொல்லிட்டேன்.